guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம PLUM Goodness ஓட ஒரு complete haul video தான் பார்க்க போறோம். PLUM Goodness ன்றது ஒரு cruelty free brand, vegan brand and chemicals எல்லாம் ஜாஸ்தி இல்லாத ஒரு skin care brand. And இதெல்லாம் சொல்றதுனால இது ஒரு sponsored video நினைச்சிராதீங்க. ஒரு non sponsored video தான். PLUM Goodness அப்படிங்கற ஒரு brand வந்து எனக்கு இப்போ ரீசன்ட்டா நிறைய வீடியோஸ் எல்லாமே யூடியூபர்ஸ் போடுறாங்க, நிறைய sponsored videos இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் skin careல ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் வந்த டைம்ல கொஞ்சம் வீகன், cruelty free and chemicals எல்லாம் நிறைய இல்லாத மாதிரி பிராண்ட் சர்ச் பண்ணதுல எனக்கு நான் வாங்கின சில பிராண்ட் ப்ராடக்ட்ஸில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்துட்டு PLUM. ஸோ அப்பத்துல இருந்தே இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணது அந்த க்ரீன் டீ வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரான் ஸ்கின் டைப். ஸோ எனக்கு எந்த மாய்ஸ்சரைசருமே அதுக்கு முன்னாடி செட் ஆனதில்லை. ஸோ நான் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஸ்கின்ல ஒரு மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணேன்னா அந்த க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர் தான், லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். எனக்கு அப்பத்துலேருந்தே அந்த பிராண்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சேனலில் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸில் எப்பயுமே என்னோட ஸ்கின் கேர் ரேஞ்சஸ்லாம் காமிச்சிருந்தேன்னா PLUM ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ ரீசெண்டாக PLUM Goodness வந்துட்டு 8th பர்த்டே செலிப்ரேஷன் இருந்தது. அதில் மேக்ஸிமம் 50% ஆஃப் இருந்தது. அண்ட் சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு 30-40 அந்த மாதிரி இருந்தது. அண்ட் நம்ம வந்து நம்மளுக்கு ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ கார்ட்டில் போட்டு வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சதில் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் டேஸில் அவங்க ஆஃபர் போட்ட டைமில் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோவில் போகலாம். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வந்தது. PLUM Goodness-ஓட ஒரு பேக்கேஜிங். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ அவங்களோட பேக்கேஜிங்கில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ PLUMலேயே bodylovin அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் வர ஒரு பாடி ஆயில் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு Hawaiian Rumba இதோட ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் ஆக்சுவலாக நான் வந்துட்டு Hawaiian Rumbaவில் ஒரு ஷார்ஜர் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃப்ரேக்ரன்ஸ். ரொம்ப யூனிக்கான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், ப்ளசண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம அதே ரேஞ்ச்லேயே இருக்கிற ஒரு பாடி ஆயில் வந்துட்டு பிக் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு 550 அண்ட் நான் என்ன ப்ரைஸில் வாங்கினேன் அப்படின்றதையும் வந்துட்டு இங்கே அட்டாச் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேம் ஃப்ரேக்ரன்ஸ் நமக்கு இந்த Hawaiian Rumba ஷார்ஜரில் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கோ அதே தான். சூப்பராக இருக்குது. அடுத்ததாக PLUM bodylovinல இருந்து இந்த பாடி யோகர்ட் வேரியண்ட் வந்துட்டு lychee cuddle அப்படின்ற ஒரு வேரியண்ட். அண்ட் பாடி யோகர்ட்டும் வந்துட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இது ஆக்சுவலாக வீடியோக்காக தான் ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தேன். இது பர்த்டே பேஷ் முடிஞ்சு, லைக் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. இவ்வளோ நாள் நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்ததே ஒரு பெரிய விஷயம். இது பயங்கரமான ஒரு ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸில் இருக்குது. லிட்ரலாக ஒரு யோகர்ட் மாதிரி தான் இருக்குது. இது அப்ளை பண்ணும்போது பயங்கர கூலிங் எஃபெக்டோடு இருக்குது அண்ட் செம்ம சாஃப்டாக இருக்குது. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். நிஜமாவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட டெக்ஸ்சர் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் இது வரைக்கும் வேறு எந்த ஒரு பாடி யோகர்ட் அப்படின்னு நான் ட்ரை பண்ணதில்லை. பாடி பட்டர் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பாடி யோகர்ட் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மற்ற பிராண்டோட என்னால் கம்பேர் பண்ண முடியாது. பட் இது நிஜமாவே சூப்பராக இருக்குது. இதுவும் வந்துட்டு 525 rupees. அகெயின் இதுவும் ஐ திங்க் ஒரு ஃப்ளாட் 50ல் தான் வாங்கினேன். மேபி ஒரு 250 அரௌண்ட் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். வாங்கியிருக்காது இதோட ப்ளூபெரி அண்ட் PHA 3% டோனர். ஆக்சுவலாக PHA 3%ல் எனக்கு வேறு ஒரு பிராண்டில் ஒரு டோனர் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. அண்ட் PLUMலேயும் வந்துட்டு நான் க்ரீன் டீ வேரியண்ட்டில் ஒரு டோனர் வச்சுருக்கேன். அதுவும் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஃபேவரட். அண்ட் இந்த ப்ளூ ஸோ கைஸ் ரியலி சாரி, கேமராவில் வந்துட்டு பேட்ரி காலி ஆகிடுச்சு. ஸோ மொபைல் கேமராவில் தான் வந்துட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம வந்துட்டு PLUMோட அந்த டோனர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த PLUMல வந்துட்டு அந்த க்ரீன் டீ டோனர் சொன்னீங்கல்ல, ஸோ அது ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் ஃபார் ஆயிலி ஸ்கின் டைப். எனக்கு யூஸ் பண்ண டோனரில் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா அந்த டோனர் தான். ஸோ அதிலே வந்துட்டு இந்த PHA 3% ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கியிருந்தேன்.
எதுவும் ஃப்ரேக்ரன்ஸ் பெருசாக இருந்த மாதிரி இல்லை, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஒரு டோனர். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் லைக் சீரமோ டோனரோ இதெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லைன்னா ரொம்பவே நல்லது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 420. எனக்கு ஷுவராக தெரியல இது 50% ஆஃபில் வாங்கினேன்னா இல்லை 30% ஆஃபில் வாங்கினேனான்றது இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் வாங்கியிருக்கிறது ப்ளம்மோட இந்த ஒரு வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர். எனக்கு பர்சனலாக வைட்டமின் சி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு அது ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. ஒன்று வந்துட்டு அது எனக்கு பிரேக் அவுட் வர வச்சிரும், அப்படி இல்லைன்னா அது எதுவுமே பண்ணாது, ஸ்கின்ல அப்படியே இருக்கும். அண்ட் நம்ம சீரம் மாதிரிலாம் வாங்கினோம் அப்படின்னா சீக்கிரமாக அது ஆக்சிடைஸ் ஆகிடும். அதனால இந்த வாட்டி வந்துட்டு வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர் மாதிரி வாங்கியிருக்கேன். அண்ட் இதுவும் வந்துட்டு ஒரு 3% வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர். இதில் ascorbic ஆசிடும் இருக்குது, which is very good for skin அப்படின்றதுனால இது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸும் வந்துட்டு 550 rupees. இதுவும் 50% ஆஃபில் தான் இருந்தது. ஸோ 550 அப்படின்னா அப்படியே பாதி அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பம்ப் பேஸ்ட் பாட்டிலில் வருது. லைக் ப்ளம்மோட நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பம்ப் பேஸ்ட் பாட்டிலில் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஈஸி டு அப்ளையாக இருக்கும். உங்களுக்கு ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் அது ப்ரெஸ் ஆகி வெளியில் எதுவும் ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்பில் ஆகாமல் இருக்கும். சுத்தமாக ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கின்ல யூஸ் பண்ணுறது பிடிக்கும், ஸ்பெஷலாக ஃபேஸில். ஏன்னா ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், லைக் ஈஸியாக ஆக்னே வர ஸ்கின் அப்படின்றதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எனக்கு பிரேக் அவுட்ஸ் தராது. ஸோ அந்த ரீசனுக்காக எனக்கு ஃபேஸில் அந்த மாதிரி லைட்டாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது பிடிக்கும். ஃபார் பாடி இட்ஸ் ஃபைன். நம்மளுக்கு அந்த பாடி பட்டர் எல்லாமே வந்துட்டு எனக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளம்மோட இந்த வைட்டமின் சி க்ளோ பூஸ்ட் டோனர். ஐ திங்க் இது எனக்கு வந்துட்டு ஃப்ரீபியாக வந்தது. இது நான் பிக் பண்ணலை, நான் வந்துட்டு அந்த ப்ளூபெரி டோனர் மட்டும் தான் பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு அதுதான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருந்தது. இந்த டோனர் வந்துட்டு எனக்கு ஃப்ரீபியாக வந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 425. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபேவரெட், ரீசெண்டாக நான் வந்துட்டு பர்ஃப்யூம்க்கு ரொம்ப ஆப்சஸ்டாக இருக்கேன். லைக் எங்கே போனாலும் வந்துட்டு பர்ஃப்யூம் வந்துட்டு பிக் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த வகையில் நம்ம ப்ளம்மோட பர்ஃப்யூம் ரேஞ்சஸ்லேயே வந்துட்டு இது வந்து நாலும் ஒரு பேக்கேஜாக இருந்தது. ஸோ இந்த நாலும் வர மாதிரி நான் பிக் பண்ணிட்டேன். என்னோட ஃபேவரெட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு ஹவாயன் ரூம்பா இருக்குது. ஸோ அதனாலவே வந்துட்டு இதை பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அது தவிர ட்ரிப்பின் மிமோசாஸ், ஆர்கிட் யூனாட் அண்ட் ஃபீலிங் ஸோ ரோஸ். ஸோ இந்த 4 ஃப்ரேக்ரன்ஸும் வாங்கியிருக்கேன். இது தனித்தனியாக வந்துட்டு 295 rupees அண்ட் ஈச் வந்துட்டு 15 ml இருக்குது. லைக் ஒவ்வொரு ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம வந்துட்டு முதல்ல ஹவாயன் ரூம்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹவாயன் ரூம்பா ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் தான், பிளாஸ்டிக் கேப்பில் கொடுத்துருக்காங்க. சேம் ஃப்ரேக்ரன்ஸ் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த ஹவாயன் ரூம்பா. நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு இந்த ப்ளம்மில் இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்காமல் இருக்காது. ஐ மீன் இந்த ஹவாயன் ரூம்பாவோட ஃப்ரேக்ரன்ஸ் நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ரோஸ் வேரியன்ட், ஃபீலிங் ஸோ ரோஸ் அப்படின்ற ஒரு வேரியன்ட். ஃப்ரேக்ரன்ஸ் கூட சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங் சென்டட் ரோஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்கல்ல பர்ஃப்யூமில், அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ரோஸோ இல்லை ஸ்ட்ராங் ஜாஸ்மினோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. பட் இந்த ரோஸ் வந்துட்டு நல்லாயிருக்கு அண்ட் மைல்டாக இருக்குது. எனக்கு மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ் தான் பிடிக்கும். அடுத்தது வந்துட்டு ஆர்ச்சிட் நாட் அப்படின்ற ஒரு வேரியன்ட். இதோட நோட்ஸ் வந்துட்டு எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் அகெயின் இதுவும் வந்துட்டு ஒரு ஃப்ளோரல் சென்ட்டு தான், மைல்டாக தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு பர்சனலாக ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா எனக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸுக்கு தான் வந்துட்டு நான் ஃபேன். அண்ட் இந்த 3மே வந்துட்டு மைல்டாக தான் இருக்குது. இன்னும் ஒன்று மட்டும் பேலன்ஸ் அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ட்ரிப்பிங் மிமோசாஸ். இது நல்ல ஒரு சிட்ரஸ் நோட்டில் இருக்குது. ஆரஞ்செல்லாம் நம்ம பீல் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு
அது ஸ்ப்ரே ஆகும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டோட ஸ்மெல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதுவும் அந்த சிட்ரஸ் நோட்டில் இருக்கிறதுனால எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப் ஆல் 4 என்னோட ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஹவாயன் ரூம்பா அண்ட் இந்த ட்ரிப்பிங் மிமோசாஸ் இது ரெண்டும் சொல்லுவேன். அண்ட் அகெயின் அது ரெண்டுமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பட் அது ஃப்ளோரலில் போகிறதுனால என்னோட ஃபேவரட் வந்துட்டு இந்த ரெண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வாங்கியிருக்கிறது ப்ளம்மோட இந்த க்ரீன் டீ கிளியர் ஸ்பாட் ஜெல். ஸோ நான் சொல்லியிருந்தேன் என்னோட ஸ்கின் டைப் ஆக்னே அப்படின்றதுனால இந்த ஒரு கிளியர் ஸ்பாட் ஜெல் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ரிவ்யூஸ் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. இது நிஜமாவே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய பேர். அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ நமக்கு எவ்ரி டைம் எப்பயும் வந்துட்டு ஆக்னேன்றது வராமல் இருக்காது. 1-2 ஆக்னேயாவது ஒரு மந்தில் வந்துட்டு போகும். ஸோ அது வந்துட்டு போகும்போது நம்மளுக்கு அங்கங்கே ஒரு டார்க் ஸ்பாட் மாதிரி விட்டுட்டு போயிடும்ல. ஸோ அது ஃபேட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளியர் ஸ்பாட் ஜெல் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட பேக்கிங் எல்லாமே வந்துட்டு நம்மளோட க்ரீன் டீ வேரியண்ட்டில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்டட் டிப்பில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது பர்சனலாக இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா இது ஒரு வாவ் ப்ராடக்டாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நான் வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இது வந்துட்டு 475 rupees அண்ட் இதுவும் வந்துட்டு ஆஃபரில் இருந்ததான்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ளாட் 50ல் அவங்க போடல. சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டடில் இருந்தது. நியாசினமைடு சீரம் அண்ட் இதுவும் இருந்ததா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இதுவும் வந்துட்டு 50% ஆஃபில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் அண்ட் இதுவும் வந்துட்டு ஒரு ஃப்ரீபியாக வந்தது. ப்ளம்மோட வால்யூம் மஸ்காரா வித் கேமிலியா சீட் ஆயில் அண்ட் இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரீபியாக வந்தது. ப்ளம்மோட இந்த ரேஞ்சில் வந்து இந்த காஜல் இருக்குல்ல, அந்த காஜல் ஒரு ஹிட் ப்ராடக்ட் ப்ளம்மில். ப்ளம் பிராண்டை நம்ம இனிஷியலாக ட்ரை பண்ண புதுசில் காஜல் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு காஜல். நல்ல ஜெட் பிளாக்ல இருக்கும், நல்லா ஈஸியாக க்ளைட் ஆகும் அண்ட் ரொம்ப லாங் ஸ்டேயாக இருக்கும், சீக்கிரமாக அழியாது. ஸோ அதில் ஒரே ஒரு டவுன் சைடு ட்ராபேக் வந்துட்டு நான் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தது என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ரொம்ப அது சின்னதாக ஆகிற டைமில் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ அது ஒன்று தான். அதை பற்றின ஒரு ரிவ்யூ கூட நான் போட்டிருப்பேன். பட் அது நான் ஃபுல்லாக தீர்ற ஸ்டேஜில் போடல, இனிஷியலாக போட்ட ஸ்டேஜ். ஸோ அதுக்கு அந்த லாஸ்ட்டாக அந்த ப்ளம்மோட பென்சில் வந்து காலியாகிற டைமில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப என்ன சொல்கிறது, ட்ரை ஆகிடுச்சு. நம்மளோட ஜெல் லைனர்லாம் ட்ரை ஆகும்ல, அந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. இந்த மஸ்காராவும் வந்துட்டு 525 rupees. ஸோ ஃப்ரீபியாக வந்தது. அப்படி இல்லைனா கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை 525 rupees கொடுத்து வாங்கியிருக்க மாட்டேன். தேட்ஸ் கேஸ். இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு ப்ளம் பர்த்டே செலிப்ரேஷனில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ ஹாப்பி. உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நீங்களும் ப்ளம் பிராண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நான் ஸ்பான்சர்ட் வீடியோவாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நான் உங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்னு சொல்லி டேக் கேர். பாய்.